அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். தமிழ் மாதங்களில் 8வது மாதம் அப்படின்னு சொன்னால் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருளும் 12 ராசிக்காரர்கள் மீதும் முருகப்பெருமானினுடைய பார்வை பதிவியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கிறதுங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முழுவதும் விருச்சிக ராசியில் சூரிய பகவான் வந்து சஞ்சரிப்பார். பலவீனமான நிலையில் இருந்த சூரியன் தனக்கு பிடித்த ராசியில் ஒன்றான விருச்சிகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறத சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் பல கிரகங்கள் வக்ரமாகவும் பெரும்பாலான கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெறக்கூடிய பட்சத்தில் பல ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவுகளும் ஏற்படும். இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானினுடைய கடும் கோபத்திற்கு ஆளாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதன்படி பார்க்கும் பொழுது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு முருகப்பெருமானினுடைய கடைக்கண் பார்வை அருளால கிடைக்கப்பெற போகிறதா அல்லது கோபத்தீ உங்களுக்கு வந்து மோசமான விளைவுகள் ஏற்பட போகிறதா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து பார்க்கும் பொழுது சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கக்கூடாது. வரவு செலவு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும், முருகப்பெருமானினுடைய கடைக்கண் பார்வை பதியுமா அல்லது மோசமான தாக்கத்தை முருகப்பெருமானினுடைய கோபக்கணலில் நீங்கள் எரிய போகிறீங்களா அப்படிங்கிறத பற்றி தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா கவலைகள் வந்து உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துதுங்க. கிரகங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் சாதகமற்ற விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னே சொன்னாலும் கூட பல விஷயங்கள் எதிர்மறையான ஒரு பலன்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். அதிலும் இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் சில கிரகங்களினுடைய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டத்தை தங்களுக்கு கொடுக்கவிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படலாங்க. அதே நேரம் உறவினர்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா கலகம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்கள் வட்டாரத்தில் வந்து சில பல விஷயங்களை வந்து மறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் வந்து ரொம்பவும் ஓப்பனாக, அதாவது வெளிப்படையாக யார்கிட்டையும் பேசுகிறதையும் பகிர்ந்து கொள்வதையும் வந்து இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. சில பேரை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனையில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டியதை தவிர்த்து கொள்ளுங்க. அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் கடன் வாங்குறது ரொம்ப நல்லது. அதுவும் உடனே திருப்பி அடைக்கிறது அதை விட சிறப்புக்குரியது. முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரம் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குறதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி வருமானம் வந்து வரக்கூடிய அளவுக்கு செலவினங்கள் வந்து அதிகரிக்க செய்யலாம். வருமானம் ஓரளவுக்கு இருக்கும், ஆனால் வருமானத்தை மீறிய செலவினங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. செலவுகள் விஷயத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும். பட்ஜெட் போடுங்க, திட்டமிடுங்க. அதுக்கு பிறகு செலவுகளை மேற்கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பில் சிறப்பு கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க. வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தாமதமாக வந்து சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. சில கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது வந்து சில பல விஷயங்களில் வந்து உங்களுக்கு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அதிலும் எதிரிகளினுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க செய்யும். மறைமுகமான எதிர்ப்புகள், மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லைகள் இருக்கும். சூழ்ச்சியில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சூழ்ச்சியின் காரணமாக பலதரப்பட்ட
பிரச்சனைகளை நீங்களே உருவாக்கி கொள்வீங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. அதே மாதிரி உங்களை சுற்றி 4 பேர் உங்களை வம்புக்கு இழுத்து கொண்டே இருப்பாங்க. அவங்க இடத்துலலாம் இனம் கண்டு கொண்டு நீங்கள் அவங்கள விட்டு ஒதுங்கி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாங்க. குடும்ப சூழ்நிலை ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு நல்ல ஒற்றுமை அந்யோன்யம் இருக்க பெறும். மனைவி கணவன் இருவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல அனுகூலங்களையும் தரவிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சில பல விஷயங்களில் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான முடிவுகளை எடுத்தே ஆகணும்னா நல்ல ஆலோசனை பண்ணி தீர விசாரணை பண்ணி ஆராய்ந்து ஒரு முறைக்கு பல முறை கூட யோசித்து ஒரு முடிவை எடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமற்ற சூழ்நிலையை உருவாக்குகிறது. அப்படிங்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் முதலீடுகள் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரிய தொகையை முதலீடு செய்கிறதையோ இல்லை சிறப்பு சலுகைகளை அறிவிக்கிறதுலையோ வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே மாதிரி 3வது நபரை எக்காரணத்தை கொண்டும் நம்பி எந்த ஒரு விஷயத்திலையுமே இறங்காதீங்க. கண்மூடித்தனமாக யாரை நம்பினாலும் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதனால கொஞ்சம் தீர ஆலோசனை பண்ணி செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நல்லபடியாக முடிவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. திருமண தடை நீங்கி நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு இது ஒரு சாதகமான நிலை அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடித்தமான வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா விரும்பிய இடமாற்றம் சலுகைகள் ப்ரமோஷன் ஊதிய உயர்வு இது போன்ற விஷயங்கள் கிடைக்கலாம். பரிசு பொருட்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. ஆனாலும் உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதனால் பணிச்சுமையை குறைக்க வேண்டும் அப்படின்னா அன்றன்றைய வேலையை அன்னைக்கே முடிக்கிறது ரொம்ப நல்லது. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உங்கள் தலை மேலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேலை வந்து விழும். அது மிகப்பெரிய பாரமாக மாறும். இதன் காரணமாக பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமற்றதாக மாற ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் அன்றன்றைய வேலையை அன்றே முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பணிச்சுமை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு திட்டமிடலோடு நடந்து கொள்ள பாருங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லையும் உஷாராக இருங்க. அதே மாதிரி புதியதாக அறிமுகமான எவரையும் அவ்வளவு சீக்கிரமாக நம்ப வேண்டாம். அவர்களிடத்துல எந்த ஒரு தனிப்பட்ட விஷயங்களையும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த உங்களுடைய தனிப்பட்ட ரகசியங்களோ அலுவலகம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லதுங்க. அக்கம் பக்கத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலையை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். சில பல கிரகங்களினுடைய மாற்றத்தின் காரணமாக முருகப்பெருமானினுடைய கடும் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு தவறு நடக்குகிறது அப்படின்னும் போது கொஞ்சம் உஷாராக இருங்க. கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் தவறுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் குற்றம் குற்றமே அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்படுவது அவசியமாகிறது. முன்னுக்கு வரணும் வேகமாக எல்லா வேலையும் முடியணும் அப்படிங்கிறதுனால குறுக்கு வழியை எந்த காரணத்தை கொண்டும் தேர்வு செய்யாதீங்க. நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். பண விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருங்க. ஏன்னா பணம் சம்பந்தப்பட்ட பலதரப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். சில நேரங்களில் திடீர் நெருக்கடி பண நஷ்டம் பண இழப்பு போன்றவை உருவாகலாம். உங்கள் மீது வீண் குற்றச்சாட்டு எழலாம். திருட்டுப்படி கூட விழலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் யாரையுமே நீங்கள் பகைத்து கொள்ளாதீங்க. நீங்கள் எதிர்பார்த்த லாபம் தங்கள் கைக்கு வராது. அதனால் கவலைப்பட தேவையில்லைங்க. சிறிது காலத்திற்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை தங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் உஷாரா நீங்கள் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. நிதி நிலைமை கொஞ்சம் பிரச்சனையாகத்தாங்க இருக்கும். அதனால் பொருளாதார ரீதியாக நீங்கள் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு தான் நீங்கள் செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டுங்க. கொடுக்கல் வாங்கல்ல ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. மனக்கவலையில் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வகையில் இந்த நேரம் அமைய பெறணும் அப்படின்னா
தியானம் இல்லை உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மன உறுதியோடு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. சில நேரங்களில் தங்களையும் மீறி ஒரு விதமான துணிச்சல் வெளிப்படவும் ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அவ்வளவு சரியானதாக இருக்காது அப்படின்னாலும் கூட அதில் அதீத நம்பிக்கையை நீங்கள் வைத்திருப்பீங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய முடிவுகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க. அதே மாதிரி தங்களுடைய தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா எதையுமே நன்கு ஆராய்ந்து நல்லா யோசிச்சு எடுக்க வேண்டிய முடிவு தான் தங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றியை தரும். அப்படிங்கிறதுனால முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயத்தில் தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் நீங்கள் நடந்து கொள்வது அவசியமாகிறது. நீண்ட நாள் துன்பங்கள் துயரங்கள்ல இருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட போறீங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. இன்றைய காலகட்டம் ஓரளவுக்கு படிப்படியான முன்னேற்றத்திற்கு பிள்ளையார் சுழி போடக்கூடிய ஒரு காலமாக இருக்க பெறப்போகிறது. வேலையிலையும் வியாபாரத்திலையும் நீங்கள் நினைச்சதை விட உயர்ந்த இடத்திற்கு செல்வனும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கடுமையாக இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியதாக இருக்கும். எந்த பிரச்சனையை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு திடீர் இழப்புகள் ஏற்படலாம். நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் டக்குன்னு நடக்கவும் ஆரம்பிச்சிடும்.